தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி 1/5/2024 புதன்கிழமை அன்று மாலை மணி 5:21 அளவிலே கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே ரிஷபராசியிலே சஞ்சரிக்கப் போகின்றார். இந்த குரு பெயர்ச்சி மக்களெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த பயிற்சி. இது எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இந்த குரு பெயர்ச்சி ஒரு வித்தியாசமான குரு பெயர்ச்சி. ரிஷபராசிக்கு வருகின்ற குரு. ரிஷபராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கிர பகவான். சுக்கிரன் வியாழனுக்கு எதிரி, அதாவது பகைக்கிரகம். பகைக்கிரகத்தின் வீட்டிலே குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இந்த ஓராண்டு காலமும், அதாவது 1/5/2024 முதல் இந்த நாட்டிலும் வீட்டிலும் ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். வரும் மாற்றங்கள் எல்லாம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் குரு பெயர்ச்சி அன்றைக்கே குருவை வழிபட வேண்டும். குருவை பொறுத்தவரை பார்க்குமிடம் அதிக பலன் கிடைக்கும். ஆனால் சனியை பொறுத்தவரை இருக்குமிடத்திற்கு பலன் அதிகம், பார்க்குமிடம் அவ்வளவு பலன் கிடைக்காது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பார்க்க கோடி நன்மை என்றும், வியாழன் பார்த்தால் விவாகம் கூடும் என்றும், குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்றும் குருவை பற்றி ஏராளமான பழமொழிகள் சொல்லியிருக்கின்றார்கள். நவகிரகத்திலே சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் ஒன்றுதான். அந்த குரு பகவான் இப்பொழுது யார் யாரையெல்லாம் பார்க்கப் போகின்றார், அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களையெல்லாம் பார்க்கப் போகின்றார் என்பதை முதலிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குருவினுடைய 5வது பார்வை கன்னிராசியிலே பதிகிறது. 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார். கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த குருப்பெயர்ச்சியின் விளைவாக பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். அவர்கள் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், வருமானம் உயரும், வரன்கள் வாயில் தேடி வரும். அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவற்றையெல்லாம் சாதித்து காட்டுவார்கள். சரி, மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்பொழுது வருகின்ற இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக வருகின்றார். அர்த்தாஷ்டம குருவாக கும்பராசிக்கு வருகின்றார். அஷ்டமத்து குருவாக துலாம் ராசிக்கு வருகின்றார். விரய குருவாக மிதுன ராசிக்கு வருகின்றார். சரி, இப்படி வருகின்ற பொழுது அந்தந்த ராசிக்காரர்களெல்லாம் ஏதேனும் பயம் வந்து விடுமோ, நமது வாழ்க்கையிலே தடை வந்து விடுமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாக மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு முன்னோர் வாக்கியம். மாதா காட்டித்தான் பிதாவை அறிமுகப்படுத்துகின்றார்கள். பிதா காட்டித்தான் இன்னதுதான் இவர்தான் குரு என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த குரு காட்டித்தான் இதுதான் தெய்வம், இதை வழிபட்டால் உன் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று சொல்லி குரு அறிமுகப்படுத்துவார். ஆகையினாலே தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று 4 வரையும் வரிசைப்படுத்தி குருவை 3ஆம் இடத்திலே வைத்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் குருவருளும் திருவருளும் துணை என்று அவர்கள் எழுதுகின்ற போது எழுதுவார்கள். அப்படி 3ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு ஜோதிடத்தை பொறுத்தவரை முதலிடம் பிடிக்கின்றார். காரணம், நவகிரகங்களிலேயே நல்ல கிரகம் என்றும் சுபகிரகம் என்றும் பார்வையால் பலன் தரக்கூடியவர் என்றும் சொல்லப்படுபவர் குரு. இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்றால், முதலிலே திருமணம் நடக்கும். குரு பார்வை இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஒருவரை சந்திக்கின்ற பொழுது, ஒரு ஜோதிடரை சந்திக்கின்ற பொழுது, என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், இப்பொழுது வியாழ நோக்கம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள். என் மகனுக்கு திருமணம் முடிய வேண்டும், வியாழ நோக்கம் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள். வியாழ நோக்கம் என்றால் வியாழன் பார்ப்பது. ஆகையினாலே தான் குரு பார்வைக்கு பலன் அதிகம் என்பார்கள். ஒரு கோவிலுக்கு சென்று நாம் வழிபட்டால் கூட, எந்த தெய்வத்தை நாம் வழிபடச் சென்றாலும் உதவியாளர்களை கொண்டு நாம் வழிபாடுகளை நடத்தலாம். நமக்கு போக இயலாத பட்சத்திலே நம்முடைய உதவியாளர்கள் வீட்டில் உள்ளவர்களை அனுப்பி நமது பேருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை, பலன் கிடைக்கும். ஆனால் குருவிற்கு மட்டும் நாம் யாரையேனும் உதவியாளர்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்தால் இந்த பலன் அவர்களுக்கு போய்விடும். கல்யாணம் என்று ஒருவருக்கு முடியவில்லை என்று சொல்லி ஒரு பணியாளரை அனுப்புகின்றார். அந்த பணியாளருக்கு கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் குருவுக்கு இவர் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்தாலும் கூட குரு சன்னதியிலே அவர்தான் நிற்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப அவருக்கு அந்த கோடி நன்மைகள் வந்துவிடும். ஆகையினாலே தான் நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம், குருவுக்குரிய பிரீதிகளை செய்பவர்கள், குருவுக்குரிய வழிபாடுகளை செய்பவர்கள் தாங்களே சென்று குருவை பார்க்க வேண்டும், குரு சன்னதியிலே நிற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த பயிற்சி 1/5/2024 புதன்கிழமை மாலை மணி 5:21 வருகின்ற பொழுது குரு பயிற்சிக்கு சில ராசிக்காரர்கள் முன்னதாகவே போய் வழிபடலாம். சில ராசிக்காரர்கள் வழிபாடு அன்றைக்கே வழிபடலாம். சில ராசிக்காரர்கள் பயிற்சியான உடனேயே வழிபடலாம். சில ராசிக்காரர்கள் பயிற்சியான பின்னும் வழிபடலாம்.
அந்த அடிப்படையில் எப்படி எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு இந்த குருவுக்குரிய பார்வைக்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், ஹம்ச யோகம், சகட யோகம் என்ற 5 விதமான யோகங்களுக்கு அதிபதியாக விளங்குகின்றார். ஒரு ஜாதகத்திலே குரு பலம் பெற்றிருந்தால் அவர் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பார்கள். குருவுக்கு பார்வை பலம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 5, 7, 9 ஆகிய இடத்திலே அந்த குரு பார்ப்பதாக ஐதீகம். 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார். இந்த பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதெலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும் என்று ஒரு பழைய புராண பாடல் உண்டு. சரி, இப்போ ஜென்மத்திற்கு வந்திருக்கிறதே, நமக்கும் ஏதாவது நாடு விட்டு நாடு செல்வது, இடம் மாறுவது என்றெல்லாம் இருக்குமோ என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம். அது ஒரு காலத்தில் இருந்த கிரக நிலையை பொறுத்து வந்தது என்பதனாலே இப்பொழுது இருக்கிற கிரகத்திற்கு ஏற்ப உங்களுக்கு வாழ்க்கை பாதை சீராகும், மாறாகும், ஜோராகும். இப்பொழுது குரு பயிற்சியாகின்ற நேரத்திலே சூரியன் உச்சம் பெற்றும் மேஷத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். மீனராசியிலே செவ்வாய் புதன் ராகு இருக்கின்றார். சனி கும்பத்தில் தன் சொந்த வீட்டிலே சஞ்சரிக்கின்றார். கேது பகவான் கன்னிராசியிலே இருக்கின்றார். சந்திரன் மகரத்திலே இருந்து ரிஷப குரு பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியின் விளைவாக அந்த குரு பகைக்கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு வருவதனாலே என்ன நடைபெறும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக குரு இப்படி மாறுகின்ற பொழுது அரசியல் களம் சூடு பிடிக்கும். அரசியல்வாதிகள் மனநிலைகள் எல்லாம் திடீரென மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்திலே தங்கம் வெள்ளியினுடைய விலைகள் அதிகமாகவே இருக்கும். நினைக்க இயலாத அளவிற்கு கூட தங்கத்தின் விலை உயரலாம். காரணம், பொன்னவன் என்று வர்ணிக்கப்படுபவன் குரு பகவான், தங்கத்திற்கு அதிபதியாக விளங்குபவன். எனவே அது பகை வீட்டிற்கு வருகின்ற பொழுது மிக அதிகமான விலைக்கு அது வரலாம். அதேபோல் பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்ற எண்ணெய் விலைகள் இறங்குமுகமாக வருவது போல் தோன்றினாலும் கூட திடீரென அது ஏறுமுகமாக வந்து மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஆன்லைன் வர்த்தகம் என்பது அமோகமாக இருக்கும். அந்த வர்த்தகத்தின் விளைவாக சில பாதிப்புகளும் இருக்கும். மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். கலைத்துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகம், கணிப்பொறித்துறை போன்றவைகள் எல்லாம் மிக அதிகமான வளர்ச்சி பெறும். அதே நேரத்திலே காய்கறிகள் மற்றும் வெள்ளைப் பொருட்களின் விலை மிக அதிகமாக உயரும். இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகைக்கிரகம் என்பதாலே தான் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இஷ்ட தேவதைகள், குல தேவதைகள், கூட்டு பிரார்த்தனைகள் போன்றவைகளையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசியாக இருப்பது யார் என்பதை நீங்கள் ஜாதக ரீதியாக அறிந்து கொள்ள வேண்டும். திசாபுத்தியும் பலமிழந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக வாரந்தோறும் குருவை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி குருவை வழிபடுவதற்கு குரு கவசம் என்று ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. குரு பார்வைக்கு கோடி நன்மை என்று சொல்கிறோம். குருவே நீ பார்த்தால் போதும், கோடியாய் நன்மை சேரும். திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும். திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டுவது யார் என்றால் குரு பகவான். குரு பகவான் பச்சை கொடி காட்டினால்தான் திருமணமும் நடக்கும், புத்திர பேரும் கிடைக்கும். காலங்காலமாக பிள்ளை இல்லையே என்று சொல்பவர்களுக்கு பார்த்தால் குரு நீச்சமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் குரு வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். அப்படி திருவருள் இருந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும், பொருள் வளம் பெருகும், நாளும் பொன்னான வாழ்வும் சேரும். அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமே என்று அந்த குரு கவசம் எடுத்துரைக்கின்றது. குரு கவசத்திலே நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கவசங்களை படிக்க வேண்டும். பொதுவாக குருவை வழிபடுவதன் மூலம் குரு என்ன செய்வார் என்றால் சாதாரண மனிதனை கூட சக்கரவர்த்தியாக மாற்றுகின்ற ஆற்றல் குருவின் அருளுக்கு உண்டு என்பதாலே தான் இந்த குரு பயிற்சி மக்களெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக விளங்குகின்றது. வருடத்துக்கு ஒரு முறை இந்த பயிற்சி நடைபெறுகின்றது. இப்பொழுது நடைபெறுகிற இந்த பயிற்சி மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இனி 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது பயிற்சியாகி இருக்கின்ற குரு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். 2ஆம் இடம் என்றால் தனஸ்தானம். வாக்கு, தனம், குடும்பம். வாக்கு மேன்மை உங்களுக்கு ஏற்படும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். அதனுடைய பார்வை பதிகின்ற இடம் 6, 8, 10. 6 என்பது உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம். பழைய நிலையிலிருந்து மாறுபட புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்குமா என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாம். இந்த குரு பகவான் சில நேரங்களில் வக்ரமாகின்றார். எப்பொழுது வக்ரம் என்று சொன்னால் 15-10-2024 முதல் 10-2-2025 வரை வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். விரையாதிபதி வக்ரம் பெறுவதால் இந்த வக்ர காலமும் கூட உங்களுக்கு பொற்காலமாக அமையும். இந்த குரு பகவான் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்க நீங்கள் எதை வழிபட வேண்டும் என்று சொன்னால், திருச்செந்தூர் என்ற
முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அருள் தரும் கஷேத்திரம் இருக்கிறது. குருபீடம் என்று அதை வர்ணிப்பார்கள். தலைமை பீடமாக உள்ளது திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று அல்லது யோக பலம் பெற்ற நாளிலே சென்று முருகப்பெருமானையும் அங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வந்தால் மேன்மைகள் கிடைக்கும், வாழ்க்கை வளமாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மகுரு. ஜென்மராமர் வனத்திலே என்று நான் சொன்னது போல வனவாசம் போவோமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், மனை மாற்றம், வாகன மாற்றம் என்ற மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வரும் மாற்றங்கள் சிறப்பானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை பார்க்கின்றார். குரு பார்க்கின்ற இடம் 5ஆம் இடம் என்றால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இடம். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே களத்திரஸ்தானம் வலுப்பெறுகின்றது. குடும்ப ஒற்றுமை பலப்படும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். திருமண வயதடைந்தவர்களுக்கு திருமணம் வியாழ நோக்கம் வந்து கைகூடும். பல நாட்களாக பேசி பேசி இல்லத்திலே கல்யாணமும் நடைபெறவில்லை, மங்கள ஓசையும் கேட்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு மங்கள ஓசை கேட்கும் சூழல் உண்டாகும். 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே மிஞ்சும் பலன் தரும். இதுவரை ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய கடனாளியாகவோ அல்லது பணத்திற்காக பண நெருக்கடியிலோ உழல்பவர்களுக்கெல்லாம் 9ஆம் பார்வை பலன் கொடுக்கப் போகின்றது. எனவே 9 என்பதை பார்க்கின்ற பொழுது அது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு குருவின் கையில் இருக்கிறது. ஆனால் குரு பயிற்சி அன்றைக்கே நீங்கள் குருவை வழிபட வேண்டும். குரு பயிற்சி ஆகிய உடனேயே குருவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு வக்ரகாலமாக இருக்கின்ற காலத்தில் மிகுந்த நன்மைகளை காண்பீர்கள். உங்களுக்குரிய சேத்திரமாக இருப்பது வைரவன்பட்டி. திருப்பத்தூர் என்ற சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊருக்கு அருகிலே மார்த்தாண்ட பைரவர் கோயில் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குரு எப்படிப்பட்டவர் என்றால் இசைபாடும் கர்த்தூன்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய குரு பகவான். அங்கிருந்து ஓசை எழுப்பும் சரிகமபதினி என்று ஓசை எழுப்பக்கூடிய கல்தூன்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இசைபாடும் கல்தூன்களுக்கு மத்தியில் இருக்கும் குரு பகவான் அந்த வைரவன்பட்டியிலே வீற்றிருக்கின்றார். அங்கு அழிஞ்சா மரம் என்ற அற்புதமான மரமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சேத்திரத்திற்கு நீங்கள் வாய்ப்பிருக்கும் பொழுது யோகபலம் பெற்ற நாளிலே சென்று குருவை வழிபட்டால் குதூகலமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது பேச்சியாகி இருக்கின்ற குரு பகவான் விரய குருவாக வருகின்றார். விரயஸ்தானத்திற்கு குரு வந்தாலே விரய குரு தானே. எனவே எல்லாமே இனி விரயமாகி விடுமோ, சம்பாத்தியம் எதுவும் சேமிக்க இயலாதோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். காரணம், உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். கேந்திராதிபத்தியை தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் 12ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்பார்கள். மறைவிடத்திலே வருகின்ற பொழுது மிகுந்த நன்மைகளை வழங்குவார் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குருவின் பார்வையும் 4, 6, 8 ஆகிய 3 இடங்களில் பதிகிறது. 4 என்பது சுகஸ்தானம். இதுவரை உடல் ஆரோக்கிய தொல்லையில் இருந்தவர்கள் இனி படுத்த படுக்கையில் இருந்தவர்கள் கூட இனி பம்பரமாய் சுழலும் சூழல் உருவாகும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உற்சாகமாக பணிபுரிவீர்கள். உடன் பணிபுரிவீர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். இதுவரை உத்தியோகத்திற்கு ஏற்பாடு செய்து பல தடைகள் கண்டவர்களெல்லாம் இப்பொழுது நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட ஒரு நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு சம்பள உயர்வோடு கூடிய இடம் இருக்கிறது, வருகிறீர்களா என்று கேட்டுக்கூட அழைப்புகள் வரலாம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தையும் பார்ப்பதால் இதுவரை உங்களிடம் நடைபெறாத காரியங்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது. குருவின் வக்கர காலத்தில் மிக அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். புதிய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரப்போகின்றது. ஆக வாழ்க்கையில் மிகச் சிறப்பான பலன்களை நீங்கள் காணப்போகின்றீர்கள். உங்களுடைய பலன்கள் மேலும் நன்மை பெற திருவேங்கை வாசல் என்ற ஒரு அற்புதமான திருத்தலத்திற்கு யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் செல்ல வேண்டும். புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற திருவேங்கை வாசலிலே இறைவன் வேங்கை வடிவத்திலே பாய்ந்து ஒரு பசுவிற்கு முக்தி கொடுத்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அற்புதமான திருக்கோயில். அங்கே இருக்கக்கூடிய அந்த யோக தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு யோகங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது இப்பொழுது குரு பகவானும் பயிற்சியாகி லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். இப்படி லாபகுருவாக வருபவர் மிகுந்த லாபத்தை உங்களுக்கு தர வேண்டும். அவரது பார்வையும் மிக அற்புதமான இடத்தில் பதிகின்றது. 3, 5, 7 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிகின்றது. 3ஆம் இடம் என்பது முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற இடம். வழக்குகளெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும். பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை உங்கள் சொல் கேட்காத பிள்ளைகள் இப்பொழுது கேட்பார்கள். நெறிப்படுத்தி வாழ கற்றுக்கொள்வார்கள். 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தவர்கள் அவர்கள் இடமாற்றம் செய்து போய் விடுவார்கள். உங்களுக்கு உத்தியோகத்திலே தலைமை பதவிகள் கிடைக்கலாம். ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. அதிலும் கூட குரு வக்கர காலத்தில் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். 6க்கு அதிபதி வக்கரமாகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல இடமாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். புது மனை வாங்கும்
வாங்குவது அல்லது வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் மனதை வைத்து செய்யக்கூடிய நேரமாக இந்த குருப்பெயர்ச்சி அமைகின்றது. உத்தியோகம், தொழிலில் மிக அற்புதமான பலன் கொடுக்கும் இந்த வாய்ப்புகளை மேலும் நீங்கள் அதிகரித்து கொள்ள சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே பட்டமங்கலம் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கின்றது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய குரு பகவான் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றார். நீங்கள் எங்கு சென்றாலும் குரு பகவான் தெற்கிலே பார்த்துத்தான் இருப்பார். தென்முக கடவுள் என்று அவருக்கு பெயர். தென்முக கடவுளை இன்முகத்தோடு நீங்கள் வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும் என்று நான் அடிக்கடி தினத்தந்தியிலே சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த தென்முக கடவுள் திசை மாறிய தெய்வமாக வீற்றிருந்து கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் வழங்கும் கஷேத்திரம் பட்டமங்கலம். அப்படி திசை மாறிய தெய்வங்களை நீங்கள் வழிபடுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சனி திசை வந்தாலும் சரி, கேது திசை வந்தாலும் சரி, என்ன திசை வந்தாலும் சரி, அது நல்ல திசையாக மாற்றி அமைக்கும் ஆற்றல் அந்த குரு பகவானுடைய அருளுக்கு உண்டு. எனவே குருவை வழிபடுங்கள், குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பார்வை இதுவரை இருந்தது. இதுவரை இருந்த குருவின் பார்வை இப்பொழுது மாறி 10ஆம் இடத்திற்கு குரு வந்துவிட்டார். மே 1ஆம் தேதி அன்றைக்கு மாலை 5:21 மணி அளவிலே 10லே குரு வந்துவிட்டார் என்றாலே 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் என்று ஒரு பழமொழி. எனவே இருக்கும் பொறுப்புகளிலிருந்து மாற்றப்படுவோமா? அதிலும் பொதுநலம் அரசியலில் இருப்பவர்கள் மிக பயந்து இதுக்கு என்ன செய்வது என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பதிகின்றது, 4ஆம் இடத்திலே பதிகின்றது, 6ஆம் இடத்திலே பதிகின்றது. குரு பார்வைக்குத்தானே பலன் அதிகம். அந்த அடிப்படையில் 2 என்றால் வாக்கு, தனம், குடும்பம். உங்களுடைய சொல்லெல்லாம் நீங்கள் சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். அதே நேரத்திலே 4ஆம் இடத்தை பார்ப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஜீவனஸ்தானம் புனிதப்படுகின்றது. தொழில் உத்தியோகத்திலே மிகுந்த முன்னேற்றங்கள் காணப்போகின்றீர்கள். பொது வாழ்விலும் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். 10ஆம் இடம் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் குருவுக்குரிய வழிபாடாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து குரு பகவானை வழிபட வேண்டும். குரு கவசம் பாடி நீங்கள் வழிபடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் நற்பலன்கள் கிடைக்க இரணிய சம்காரம் நடப்பதற்கு காரணமாக இருந்த அற்புதமான ஒரு கஷேத்திரம் இரணியூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து கீழச்சிவல்பட்டி வருகின்ற வழியிலே இரணியூர் சென்று அங்கு ஆட்கொண்டநாதர், சிவபுரம் தேவி என்ற தெய்வங்கள் அங்கு இருக்கின்றார்கள். அந்த ஆட்கொண்டநாதரையும் சிவபுரம் தேவியையும் நீங்கள் பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். அங்குள்ள குருவையும் வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. உங்களுக்கு மதிப்பெண் என்று எடுத்துக்கொண்டால் 100க்கு 80 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். காரணம், குருவினுடைய நேரடி பார்வை. 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். இதுவரை வறுமையில் இருந்த நீங்கள், வறட்சியில் இருந்த நீங்கள் இப்பொழுது வளர்ச்சியை காணப்போகின்றீர்கள். படிப்படியான முன்னேற்றம். எதை எப்பொழுது செய்வது? உங்களுக்கு இப்பொழுது மிதமிஞ்சிய பொருளாதாரம் வந்து சேரும். எனவே தொழில் செய்வோமா, இல்லையில் உத்தியோகத்தில் இருப்போமா, என்ன பொருட்கள் வாங்கலாம், இல்லத்தை கட்டலாமா, மனை வாங்கலாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கூறும் விதத்திலே மே 1ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சி விளங்குகின்றது. குருவினுடைய பார்வை 1ஆம் இடத்தில் உங்கள் ராசியில் பதிவதால் உடல்நிலை சீராக இருக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இதுவரை உங்களுடைய உடலில் இருந்த நோய்களெல்லாம் ஓடி ஒழியும். அது மருந்து சாப்பிட்டதன் விளைவாகவா அல்லது நேரத்தின் காரணமா என்று கூட உங்களுக்கு தெரியாது. 3ஆம் இடத்தை பார்ப்பதால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் வலிமை அதிகமாக வருகிறது. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகளெல்லாம் ஓடி ஒழிவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் மேலும் நன்மை பெறுவதற்கு எந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் உங்களுக்கு வருவதற்காகவே ஜெயங்கொண்ட சோழீசர், சவுந்தரநாயகி என்ற பெயர் கொண்ட தெய்வங்கள் நேமம் என்ற ஊரிலே இருக்கிறது. இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர். இதற்கு பெயர் நேமம் என்ற பெயர். அங்கே இருக்கக்கூடிய ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர், சவுந்தரநாயகி அம்மன், குரு பகவானை நீங்கள் வழிபட்டால் பயங்கொண்டு வாழாமல் நீங்கள் ஜெயங்கொண்டு வாழ இயலும். வாழ்க்கை வளமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் விளைவாக 8ஆம் இடத்திற்கு குரு வருகிறாரே, அஷ்டமத்து குரு அலைச்சலை கொடுக்குமா, ஆதாயம் குறைவாக கொடுக்குமா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்துக்கு வந்த குரு அள்ளி கொடுக்க போகிறார். எப்படி என்று நினைக்கலாம் நீங்கள். 6ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான். உங்கள் ராசியை பொறுத்தவரை பகை கிரகமாக விளங்குபவர். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு எதிரி. அப்படிப்பட்ட குரு பகவான் 3, 6ஆம் இடத்திற்கு அதிபதி. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வருகின்றார். கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இதுவரை இருந்தபோது எந்த பலனும் அது கொடுத்திருக்காது. வாழ்க்கையில் மிக கடனாளியாக இருந்திருக்கலாம். செய்த முயற்சிகளில் எல்லாம் தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அஷ்டமத்திற்கு வருகிற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் எந்த காரியங்களையும் நீங்கள் திட்டமிட்டு இருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு திறமை மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கடந்த காலத்தை காட்டிலும் மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை
2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஒற்றுமைகள் பலப்படும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கூட கைகூடலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பயணங்களால் பலனுண்டு. ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். வக்கிரகாலமும் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய காலமே. இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு மேலும் நன்மைகளை செய்ய தஞ்சபுரீஸ்வரர் கோயில் என்ற ஒரு அற்புதமான கோயில் இருக்கிறது. அந்த கோயில் குபேரனுக்குரிய கோவில். தஞ்சாவூரிலிருந்து தஞ்சாவூர் ஊருக்குள்ளேயே கொஞ்ச தூரத்திலேயே இருக்கின்றது தஞ்சபுரீஸ்வரர் என்று. அங்கே இருக்கின்ற ஆனந்தவள்ளி அம்மனையும் தஞ்சபுரீஸ்வரரையும் நீங்கள் வழிபட்டால் குபேரன் வழிபட்டு குபேர நிலையை அடைந்த கோயில். ஆகையினாலே வாழ்க்கையில் வளர்ச்சி படிக்கட்டில் ஏற வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்க இது போன்ற ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே செல்வதோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு கவசம்பாடி குருவை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் விதத்திலேயே வியாழனுடைய பயிற்சி இருக்கின்றது. குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியில் பதிகின்ற போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாகும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். வருமானம் உயரும். வாழ்க்கை தரம் உயரும். வரும் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுக்கடுக்காக வரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு அறிகுறியாக இருக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, வீடு தேடி வரன்கள் வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். புதிய நண்பர்களை அறிமுகத்தால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பொதுவாக பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புகின்ற நேரம் என்று கூட சொல்லலாம். இந்த நேரத்திலே குருவின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் முதலில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே தொழிலில் இரட்டிப்பு லாபம் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு தலைமை பதவிகள் தானாகவே கிடைக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நேரத்திலே குருவை நீங்கள் வியாழந்தோறும் வழிபடுவதோடு பிள்ளையார்பட்டி என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கின்றது. வடக்கு நோக்கி விற்றிருக்கும் பிள்ளையார் தமிழகத்திலேயே அற்புதமான பிள்ளையார். திசை மாறிய தெய்வம். கற்பக விநாயகர் என்று பெயர். கனவுகளையெல்லாம் நனவாக்கும் கற்பக விநாயகர். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதிய அந்த கஷேத்திரம். அப்படிப்பட்ட அந்த கற்பக விநாயகரை நீங்கள் கைதொழுது வழிபட்டால் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு அடியெடுத்து வைத்திருக்கின்றார். சரி, 6லே குரு வந்தால் ஊரிலே பகை என்பார்கள். எனவே உங்களுக்கு பகை அதிகமாக இருக்கலாம். மறைமுக எதிர்ப்புகளும் வரலாம். ஆனால் எதிர்ப்பு இல்லையேல் உங்களுக்கு முன்னேற்றம் கிடையாது. எதிரி ஒருவர் இருந்தால்தான் நீங்கள் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக விளங்கும் உங்களுக்கு குரு 6ல் இருந்தாலும் கூட அதன் பார்வை எங்கெங்கெல்லாம் பதிகிறதோ அந்த இடமெல்லாம் புனிதமடையும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களையும் குரு பகவான் பார்க்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம், தொழில், பயணம் ஆகிய இடங்களை பார்ப்பதனாலே இந்த இடங்களெல்லாம் புனிதமடைகின்றன. பொதுவாக தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நமக்கு போதுமான சம்பளம் கிடைக்கவில்லையே, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் செய்யலாமா, அப்படி செய்வதாக இருந்தால் யார் கூட்டிச் சேர்வார்கள், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு விடைகூறும் விதத்தில் இந்த வியாழன் பயிற்சி அமைகின்றது. இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவர்கள் அடிமை தொழிலிருந்து விலகி சொந்த தொழில் செய்யலாம். அது மட்டுமல்ல, யோகங்கள் அடுக்கடுக்காக வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பணியிலிருந்து விலகி நல்ல பொறுப்புகளை ஏற்பார்கள். ஒரு நல்ல கடமையில் அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உருவாக்குவார். குருவின் பார்வைக்கு பலன் என்பதனாலே 6ஆம் இடத்தில் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். பணிபுரிவு இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அதன் விளைவாக பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. உங்களுக்குரிய அற்புதமான கஷேத்திரம் எது என்றால் வைத்தீஸ்வரன் கோயில். அந்த மாயவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலே சென்று கற்பக விநாயகர், செல்வ முத்துக்குமரன், வைத்தியநாதர், தையல் நாயகி, அங்காரகன் என்று 5 தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த 5 தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு தையல் நாயகி அருளாலே உங்களுடைய வாழ்க்கை தழைத்து ஓங்க நீங்கள் விரும்பியவர்கள் யோக வளம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வரலாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள குருவையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. பொதுவாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவுக்கு விரதமிருந்து குரு பகவான் கவசம் பாடி குரு சன்னதிக்கு சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு உள்ள தோஷங்கள் எல்லாம் விலகும், சந்தோஷங்கள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான நேரம். உங்களுக்கு மதிப்பெண் என்று போட்டுக்கொண்டால் 100க்கு 80 மதிப்பெண் உங்களுக்கும் போடலாம். காரணம் என்ன என்றால் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கின்றார்.
5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பது பழமொழி. 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சரி, 7.5 சனி நடக்கிறதே, எப்படி வெற்றி கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஜென்மச்சனி விலகிவிட்டது. இப்பொழுது குடும்பச்சனி. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். அதே நேரத்தில் கல்யாண முயற்சிகள் மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களின் மணி விழாக்கள், மண விழாக்கள், முத்து விழாக்கள், பவள விழாக்கள் நடைபெறலாம். கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்புகள் உண்டு. சிலர் கட்டிடம் கட்டி வைத்து வாடகைக்கு ஆட்கள் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது கைகூடலாம். முதலிடத்தை பார்ப்பதனாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவத்தால் உடலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கேட்ட உதவிகளை செய்வார்கள். அது மட்டுமல்ல, 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்பதனாலே உங்களுக்கு பாக்கியங்கள் ரீதியாக என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எல்லாம் கிடைக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபம் திருப்திகரமாக இருக்கும். ஊதியத்தில் உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். பணியாளர்களால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உறவினர்கள் ஒரு சிலர் 7.5 சனியிலே விலகிச் சென்றிருக்கலாம். விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து சேர்ந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். அருமையான நேரம். சனிக்கிழமை அன்றைக்கு சனி பகவானையும் அனுமனையும் வழிபடுவதோடு குரு பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். உங்களுக்குரிய சேத்திரம் எது என்று சொன்னால், தஞ்சை மாவட்டத்திலே தென்குடி திட்டை என்று இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பெயர் ராஜகுரு என்று பெயர். ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ராஜநிலையை அடைய வேண்டும் என்றால், ராஜயோகம் வர வேண்டும் என்றால், அதுபோன்ற தெய்வங்களை வழிபட வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள் வாய்ப்பிருக்கும் பொழுது செல்லலாம், அல்லது வியாழக்கிழமை செல்லலாம், அல்லது உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் அந்த ராஜயோகம் வந்து சேரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது அர்த்தாஷ்டம குருவாக வருகின்றார். அஷ்டமத்து குருவில் பாதி வலிமை அர்த்தாஷ்டம குருவுக்கு உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாமல் போகலாம். 4ஆம் இடம் என்றாலும் கூட குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலன் கொடுக்கும். 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். தன லாபாதிபதியான குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. சென்ற ஆண்டிலே உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யப் போகின்றது. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிதாக நாங்கள் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் அமைப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று குடும்பத்தோடு தரிசித்து வருவீர்கள். எப்படித்தான் உடல்நிலை தொல்லைகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். குருவினுடைய வக்கர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டபடி சில காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். பொதுவாக நாளிலே குரு வருகின்ற பொழுது சுப விரயமாகவே செய்ய வேண்டும். இல்லையில் வீண் விரயம் அதிகரிக்கும் என்பார்கள். சுப விரயம் என்றால் என்ன? இல்லத்தில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களுக்கு வாங்கலாம், அல்லது அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கலாம். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, வாகனங்கள் வாங்குவது போன்ற சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவிட்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து குருவை வழிபடுவதோடு உங்களுக்கு யோகம் தரும் இடமாக இருப்பது மாத்தூர் என்ற ஊர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய ஊர் மாத்தூர். அங்கு இரும்பை தங்கமாக மாற்றிய குங்கண முனிவர் வாழ்ந்த இடம். மாற்று பார்த்த ஊர் மாற்றூர். அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பெயர் ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மன். அந்த ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் சன்னதிக்கு சென்று அவர்களை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய குருவையும் வழிபட்டு யோகபலம் பெற்ற நாளிலே நீங்கள் சென்றால் உங்களுக்கு யோகங்கள் அடுக்கடுக்காக வரும். இல்லை என்றாலும் வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வந்தால் மாத்தூர் சென்றவுடன் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்திலே குரு முன்னேற்றம் தருகிற இடம் 3ஆம் இடம். முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரப்போகிறது. தக்க தருணத்தில் அவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய 3 இடங்களிலும் பதிகின்றது. 7ஆம் இடம் என்றால் களத்திரஸ்தானம். குடும்ப ஒற்றுமை சீர்குலைந்திருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய உறவு ஏற்படும். கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் இருந்தால் கல்யாணங்கள் நடைபெறும். 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உங்களுடைய தொழிலுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். லாபஸ்தானம் புனிதமடைவதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வியாபார போட்டிகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். 7லே கேது இருந்தாலும் கூட உங்களுக்கு ராகு கேதுக்களின் பயிற்சியும் 26/4/2025 நடைபெறப் போகின்றது. குரு வக்கரகாலம் மிக மிக வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பொதுவாக 3இல் வருகின்ற குரு முன்னேற்ற பாதிப்பில் இருந்து விடுபடவும் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது என்று சொன்னால் திருவெண்காடு என்ற ஒரு அற்புதமான சேத்திரம்.
அது தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த திருவெண்காடு சென்று அங்கே இருக்கக்கூடிய புதனுக்குள்ள சேத்திரம், அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தியை நீங்கள் வழிபட வேண்டும். தெய்வங்களை வழிபட்டு வந்தால் புதனையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் பொன்னான வாழ்க்கை அமையும். அதே நேரம் குரு உங்கள் ராசிநாதன் என்பதனாலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து குரு பகவானை வழிபட வேண்டும். குருவுக்குரிய பீடங்களில் தலைமை பீடமாக விளங்கும் திருச்செந்தூருக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கை பாதை அமையும். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கவும், சாதாரண மனிதர்களை கூட சக்கரவர்த்தியாக மாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற குரு பகவானுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.